வணக்கம் நண்பர்களே. தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு திட்டங்கள் 2024 பற்றி தான் பார்க்க போகிறோம். 2024 வந்து தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு திட்டமும் ரொம்ப முக்கியமானது. அதனால வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் திட்டம் வந்து என்னன்னா, விழுதுகள் திட்டம். இத்திட்டம் வந்து 9/1/2024 வந்து தொடங்கிவிட்டது. எதுக்கு தொடங்கினாங்கன்னா, உலகமெங்கும் வாழும் தமிழக அரசு பள்ளியைச் சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் ஓரணியில் திரண்டு தமது பள்ளியை வந்து மேலும் வலுப்படுத்துறது. அதாவது உலகத்தில் இருக்கிற தமிழர்கள்லாம் வந்து சேர்ந்து இதுக்கு முன்னாடி நாம் படித்த அரசு பள்ளியில் வந்து மேம்படுத்துறது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். விழுது திட்டத்தோட முக்கிய நோக்கம். இது வந்து தொடங்கிவிட்ட நாள் வந்து 9/1/2024. அடுத்தது வந்து தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம். அதாவது மக்களை தேடி மருத்துவ திட்டத்தோட ஒரு நெக்ஸ்ட் கான்செப்ட் தான் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம். இது வந்து ஜனவரி 2024 வந்து தொடங்கப்பட்டது. தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டத்தை வந்து திருவள்ளூர் மாவட்டம் தொடுகாடு பகுதியில் உள்ள ஹுண்டாய் மோபிஸ் தனியார் தொழிற்சாலையில் தொடங்கிவிட்டது. அதாவது தொழிலாளர்களுக்கு வந்து ஏதாவது நோய் இருக்கான்னு செக் பண்ணுறது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அடுத்த திட்டம் வந்து எனது கிராமம் திட்டம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 12/1/2024 தொடங்கப்பட்டது. இது எங்கே தொடங்கினா சென்னை அழகு மாநாட்டில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, வெளிநாடு தமிழர்கள் வந்து பங்களிப்பு சொந்த கிராமத்தை வந்து மேம்படுத்துறது, ஸ்பெசிலிட்டிலாம் மேம்படுத்துது. வெளிநாடு தமிழோட உதவியோட வந்து தன்னுடைய சொந்த கிராமத்தை மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அடுத்த திட்டம் என்னன்னா, புற்றுநோய் பரிசோதனை திட்டம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 22/1/2024 அப்போ தொடங்கிவிட்டது. இது எங்கே பஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஈரோடு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருப்பத்தூர் ஆகிய பகுதியெல்லாம் பஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து முக்கிய நோக்கம் என்னன்னா, 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் புற்றுநோய் பரிசோதனை செய்யறது நம்ம திட்டத்தோட முக்கிய நோக்கம். இப்போ புற்றுநோய்கள் அதிகமாக இருக்கிறனால வந்து அதை குறைக்கிற நடவடிக்கையாக அந்த திட்டத்தை வந்து அரசு முன்னெடுத்தது. நம்ம பார்க்க போகிற திட்டத்தை வந்து மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். இது வந்து ரொம்ப முக்கியமான திட்டங்க. இப்போ எப்போ தொடங்கப்படுதுன்னா 5/2/2024. இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம்னா, அனைத்து சுகாதார நிலையங்களில் வந்து 63 வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு பரிசோதனை செய்து கொள்ளலாம். இது வந்து தமிழ்நாட்டில் வந்து பெஸ்ட் ஸ்கீம் ஆகும். இந்த ஸ்கீம் தமிழ்நாட்டு மட்டும் தான் வேற எங்கேயும் இல்லை. அதாவது ஆரம்ப சோதனையில வந்து 63 வகையான மாதிரிகளுக்கு வந்து ஆய்வு பரிசோதனை செய்வாங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து கலைஞர் விளையாட்டு உபகரணம் வழங்கும் திட்டம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா February 7 2024 திருச்சியில் தொடங்கப்பட்டது. இது வந்து சாதனையாளர்கள் வந்து கிராமப்புறங்களில் மட்டும் இல்லாமல் நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாமல் சாதனையாளர்கள் நகர்ப்புறத்தில் மட்டும் இல்லாமல் கிராமப்புறத்தில் வர வேண்டும் என்பதுதான் திட்டத்தை முக்கிய நோக்கம். அதாவது கிராமப்புறத்தில் வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து அதிகம் கொண்டு வரணுங்கிறது அந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம். அடுத்த திட்டம் வந்து நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். இது February 2024 தொடங்கிவிட்டது. நான் ஒலிம்பியாட் திட்டத்தை முக்கிய நோக்கம் என்னன்னா, அதாவது 6வது 9வது படிக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து திறனை கண்டிருக்கிறது, அவங்களுக்கு என்ன வகையான திறன் இருக்கிறது கண்டுபிடிக்கிறது அந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். நான் ஒலிம்பியாட் திட்டத்தோட முக்கிய நோக்கம். அடுத்தது நீங்க நலமா திட்டம். இது வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 6/3/2024 தொடங்கப்பட்டது. இது எது திட்டம் ஸ்கீம் எது கொண்டு வந்தாங்கன்னா, தமிழக அரசு அறிவித்த திட்டங்கள் வந்து கரெக்டாக செயல்பட்டுதா இங்கே தெரிஞ்சுக்கொள்வது தான் நாங்கள் நலமா திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து கால் பண்ணி செக் பண்ணுவாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் தான். பக்கத்து அடுத்த வந்து 6 உயிர் அனைவரும் உயிர் காப்போம். இது எப்போ தொடங்கப்பட்டது? 6/7/2024 அப்போ தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் வந்து தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் வந்து அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சிகள் வந்து வழங்கப்படும். அது CPR பயிற்சி வந்து சொல்லி தருவாங்க. 42,000 டாக்டர் மூலம் வந்து இளைஞர் 2 மாணவர்களுக்கு வந்து CPR பயிற்சி வந்து வழங்குவாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான திட்டம் தான். நான் பார்க்கறது அடுத்த திட்டம் வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இந்த திட்டம் வந்து 15/2024 வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வந்து நீடிப்பு செய்யப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கினது 15/2024 இந்த திட்டம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது. அதாவது தொடக்கப்பள்ளி அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணது 15/7/2024
முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். பாதம் பாதுகாப்பு திட்டம் அடுத்த திட்டம் பேர் என்னன்னா பாதம் பாதுகாப்பு திட்டம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 15/7/2024 தொடங்கப்பட்டது. நீரிழிவினால் ஏற்படும் பாத பாதிப்பினை தொடக்கத்தின் நிலையில கண்டறிந்து கால் இழப்பு தடுப்பதும் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அதாவது நீரிழிப்பு நோயினால நோய் அதிகமாக போனால் காலை எடுத்துருவாங்க, கால் இழப்பு இருக்கும். அதை தடுக்கத்தான் ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சா தடுக்கதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். நம்ம பார்க்குறது அடுத்த திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 9/8/2024 தொடங்கப்பட்டது. அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குற திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். அதாவது ஹையர் எஜுகேஷனை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் புதுமை பெண் திட்டம். இது 2024-2025 காலாண்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதாவது இது ஸ்டார்ட் பண்ணது 2024-2025 காலாண்டில். 2025 காலம் அரசு உதவி பெறும் பள்ளியிலே தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது தான் 2024-2025 காலமாண்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.